ஹாய் நமஸ்தே, நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. சென்னை பீப்புள் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் வந்து சேஃபாக இருக்கீங்க தானே? உங்கள் பழைய ரொட்டீனுக்கு வந்துட்டீங்களா? ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, ஃபேமிலி ஹெல்த்தை, குழந்தைங்க ஹெல்த்தாலேயும் நல்லா கவனிச்சுக்கோங்க. தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணி ஆற வச்சு குடிங்க. நீங்கள் வாங்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோவை சென்னை பீப்புள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களை பற்றி எங்களுக்கு கவலையாகவும் இருக்குது. டெய்லி வந்து நாங்கள் பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு டீ டைம் ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போறோம். இந்த சீசனுக்கும் பர்ஃபெக்டா இருக்கும். இது வந்து ஒரு வெஜிடபிள் வச்சு பக்கோடா, அதாவது பரங்கிக்காய் பக்கோடா. பரங்கிக்காய்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு பக்கோடானா ரொம்ப பிடிக்கும். எந்த குழந்தையும் வேண்டாம்னு சொல்லாது. இந்த பரங்கிக்காய் வச்சு ஒரு பக்கோடா பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. இந்த வெஜிடபிள் ரொம்ப ஹெல்தி, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி பெரியவங்க வீட்டுல இருப்பாங்க, வெங்காயம் சாப்பிடாதவங்க இருப்பாங்க. அவங்க வந்து பக்கோடா சாப்பிட முடியாது இல்லையா? அவங்களுக்கு இந்த பரங்கிக்காய் வச்சு நம்ம ஒரு பக்கோடா பண்ணி கொடுத்துடலாம். ஆக்சுவலா பரங்கிக்காய் பக்கோடா அப்படின்னாலே ஐயோ பரங்கிக்காய்னா ரொம்ப இனிப்பா இருக்குமே, அது பக்கோடா பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு தோணும். ஆனா அப்படி இல்லைங்க, சுத்தமா அந்த இனிப்பே இருக்காது. நல்ல டேஸ்டா இருக்கும். மேல நல்ல மொறு மொறுன்னு இருக்கும், உள்ள சாஃப்டா இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா அப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பரங்கிக்காய் பக்கோடா பண்ணுறதுக்கு இந்த சைஸுக்கு ஒரு பரங்கிக்காய் பீஸ் எடுத்துக்கோங்க. இங்கே விதை இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு தோல்லாம் எடுத்துட்டு கிரேட் பண்ணி வச்சுக்கணும். கிரேட்டரில் வந்து இந்த பெரிய கண் இருக்குது பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணி துருவிக்கோங்க. பக்கோடா மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம துருவி வச்சுருக்கிற பரங்கிக்காய் பீசஸ் ஆட் பண்ணிடுவோம். கிரேட் பண்ணியிருக்கிற பரங்கிக்காயில் 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். 1 இன்ச் இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு கிரேட் பண்ணி இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு, காரம், பரங்கிக்காய் பீசஸ் நல்லா எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகணும். நம்ம இந்த கிரேட் பண்ணியிருக்கிற பரங்கிக்காயும் லேசாக நல்லா அப்படியே உதுத்து விட்டுக்கணும். அப்போ தான் இதுலேருந்து நல்லா மாய்ஸ்சர் ரிலீஸ் ஆகும். காரம் பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா பச்சை மிளகாயும் போடுறோம், மிளகாத்தூளும் போடுறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 கப்பு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப்பு அரிசி மாவு. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற கடலை மாவு, அரிசி மாவு, நம்ம கிரேட் பண்ணியிருக்கிற பரங்கிக்காய் எல்லாமே சேர்த்து நல்லா அப்படி அழுத்தி பிசையணும். இந்த மாதிரி பிசையும் போது இந்த பரங்கிக்காயிலேருந்து நமக்கு மாய்ஸ்சர் ரிலீஸ் ஆகும். அதில் தான் நம்ம இந்த பக்கோடா மாவு நல்லா பிசைய போகிறோம். இப்போ மாவு பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு சொட்டு கூட நான் தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. இந்த பரங்கிக்காயில் இருக்கிற அந்த ஜூஸ்லேயே வந்து மொத்தமாகவும் நம்ம பிசைஞ்சிட்டோம். இந்த பக்கோடாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக நம்ம ஸ்டார்டிங்கில் எல்லாமே போட்டோம் இல்லையா, கிரேட் பண்ண பரங்கி பீஸு, மிளகாத்தூள் எல்லாமே அப்பயே வந்து உப்பு போட்டிருக்கணும். நான் போட மறந்துட்டேன். நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே உப்பு போட்டுக்கோங்க. மாவெல்லாம் பிசைஞ்சிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு காரம் தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பக்கோடா மொறுமொறுன்னு வர்றதுக்காக 1 கரண்டி சூடான எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். திரும்பவும் ஒரு தடவை நல்லா பிசைக்கணும். நீங்கள் பண்ணும்போது ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற பரங்கிக்காய் ஜூஸியாக இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருக்குது, மாவு பிசையும் போது உதிரியாக இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக பரங்கிக்காயை இன்னும் கொஞ்சம் துருவி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ரொம்ப ஜூஸியாக இருந்து கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு, இவ்வளோ கெட்டியாக இல்லைன்னா மாவை ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெயும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ கொஞ்சம் நல்லா மாவு சாஃப்டாகவுமே ஆயிடுச்சு. பரங்கிக்காய் பக்கோடா பண்ணுறதுக்கு மாவு நம்ம பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டோம். நம்ம இந்த பரங்கிக்காயில் இன்றைக்கி பக்கோடா பண்ணியிருக்கோம் இல்லையா, இதே பரங்கிக்காயை வச்சு சப்பாத்தி ரெசிபி நம்மளோட சேனலில் இருக்குது. செம்ம சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பரங்கிக்காயை வச்சு பண்ணதாவே தெரியாது, ஸ்வீட்டாகவும் இருக்காது. அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வாழைத்தண்டு, குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா, வாழைத்தண்டை வச்சு சூப்பராக ஒரு தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த 2 ரெசிபியும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எண்ணெய் நல்லா சூடாயாச்சு. மாவு எடுத்துட்டு இப்படி குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக நீங்கள் எவ்வளவு எண்ணெய் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உதுத்து விடுங்க. ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. போட்டதும் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விடுங்க. நல்லா அப்படி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதே மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மொத்தமாவையும் பக்கோடாவாக போட்டுடலாம். இந்த டீ டைம் ஸ்நாக்காகவும் நல்லாயிருக்கும், ரைஸ்க்கு தொட்டு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும்.
அடுத்த செட்டு நல்லா பொரிச்சாச்சு. நல்ல மொறு மொறுன்னு டேஸ்டியான பரங்கிக்காய் பக்கோடா சர்விங்க்கு ரெடி. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? செம்ம டேஸ்டா இருக்குங்க. நல்ல மொறு மொறுன்னு இருக்கு, உள்ள சாஃப்டா இருக்கு, கொஞ்சம் கூட ஸ்வீட்டாவே இல்லை. பரங்கிக்காய் பக்கோடா அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஒரு புது ரெசிபியோட நாளைக்கு உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.